அந்த சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேற அப்பம் அங்கே இல்லாததுனால ஆசாரியர் என்ன செய்யறாரு, அந்த பரிசுத்த அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பதிலாக அங்க சூடான அப்பம் வைக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ அதே அடுத்தது 1:7 அது 21:7 சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக் என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டு இருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனாக இருந்தான் என்று சொல்லி அந்த ஃபுல்லையும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். அப்போ அவன் பேர் என்ன, தோவேக்கு. அப்போ அவன் என்ன செய்யறான், இவங்கெல்லாம் எங்க போறாங்க கூடவே இருந்துட்டு என்ன பாக்குறான், ஒற்று வேலை செய்வான். இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க போய் இந்த மாதிரி அகிமெலேக்கு கிட்ட போய் இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன செய்யறான், அந்த தேவைக்கு என்ன செய்யறான், சவுல் கிட்ட போய் சொல்லிடுறான். இந்த மாதிரி தாவீது வந்துட்டு அங்க அகிமெலே கிட்ட இருக்கிறாரு, அவருக்கு வந்துட்டு தேவ சமூக தப்புங்களே வந்து அவரு குசிகத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் என்ன செய்யறான், சொல்லி கொடுத்துறோம். சொல்லி கொடுத்துட்டோன்னே இப்ப தாவீது என்ன செய்யறாரு, சொல்லி கொடுத்தாரு. அப்போ சவுல் என்ன செய்யறான், சரி நீ என்ன பண்ற, நீ வந்து உன் தலைமையில ஆளுங்களை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே நீ சாங்கடிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உடனே அவன் என்ன செய்யறான், போய் என்ன செய்யறான், அங்க அந்த ஆசாரியர் அகிமெலேக்கு அங்க இருக்கிற ஸ்திரீகள் பிள்ளைங்க அவங்க தாவீது மாத்திரம்தான் என்ன செய்யறாரு, தப்பித்தவராயிருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க இருந்து அங்க எல்லாரையுமே என்ன செய்யறான், அந்த தோவைக்கு எல்லாரையுமே கொன்று போட்டான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது 22ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கோம், அப்பொழுது சவுல் தோவைக்கை நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவைக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான் என்று அப்படின்னு இருக்கும். அவர்களுடைய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் எல்லாரையும் என்ன செய்யறாங்க, வெட்டி போட்டுறாங்க. அப்போ கூடவே இருந்து யார் செஞ்சா, தோவேக்கு என்ன செய்யறான், இந்த வேலையை செய்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே தான் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற யாரு, கூடவே இருந்து பிரதான ஆசாரியர்கள் எடுத்து இயேசு கருத்து என்ன செய்யறான், காட்சி கொடுக்கிறவனா இருக்கு. சமயம் கிடைக்கும் போது 1 சாமுவேல் 21-22 அதிகாரத்தை நல்லா படித்தாலே இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நேரா எங்க போலான்னா அவர் கொடுக்குற அந்த முத்தம் இருக்கிறது இல்லையா, அந்த முத்தத்துக்கிட்ட பார்ப்போம். முக்கியமான விஷயம், இவர் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துக்கு முத்தம் கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து பக்கத்துல போய் ரபி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ரொம்ப தன்னை அன்பானவனாக. ஆனா இயேசுக்கு எல்லாமே தெரியும், இவன் தான் தன்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லிட்டு அவர் அப்பத்தை பிடித்து கொடுக்கும் போதே நீ போய் சீக்கிரமா நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்லும் போதே கூட இருந்தவங்களுக்கு என்ன செய்யறதா இருக்குது, புரியாம இருக்குது. இவர் என்னத்த சொல்லி அனுப்புறாரு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி கூட அந்த சீஷர்கள் கூட அதை புரிந்து கொள்ள முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தெரிகிறது இவன் தன்னைத்தான் காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி தெரிகிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, நான் உங்ககிட்ட சமாதானமா வந்திருக்கேன், நான் உங்க சீஷனா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த ஒரு முத்தத்துல என் முத்தம் இப்படியான ஒரு முத்தம் அப்படி மத்தவங்களுக்கு அது தெரியல, இவங்க என்னத்துக்கு முத்தம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவருக்கு மத்தவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு முத்தத்தினால அந்த முத்தம் வந்துட்டு அப்படி என்ன வந்து துரோகத்தின் முத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இவ்வளவு நாளும் யூதாஸ் என்னதான் இப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படிதான் நடிச்சிருக்கிறான், பொய்யாகத்தான் அவர் நடித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ 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 யூதாஸுடைய கையில என்ன இருக்குது, ஒரு முகமுடி. முதல்ல இப்படி ஒரு முகமுடி இருக்குது, அந்த முகமுடியை எடுத்தால் அவன் என்னவாக இருக்கிறான், ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறான். முகமுடி எடுத்தால் இயேசுக்கே காட்டி கொடுக்கிற ஒரு துரோகியாக இருந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த முகமுடி அப்படிங்கிறது யார் செய்யற வேலை, மனுஷர்களை கூட என்ன செய்வாங்க, 2 சைடு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மத குருக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளயுமே நமக்கும் 2 முகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராக மனிதனாக சாதாரண மனுஷன்ல இருந்து எல்லாருக்கிட்டையுமே என்ன இருக்கும், 2 முகங்கள் காணப்படுகிறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அதே போல நம்ம 2 முகத்தை வைத்துக்கொண்டு நடிக்கிறவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது, ஜெபம் பண்ணும்போதோ, ஆலயத்துக்கு போகும்போதோ, மற்றவங்களை பார்க்கும்போதோ, விஷ் பண்ணும்போதோ ஒரே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை சொல்லிட்டு அதே பின்பக்கம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நேருக்கு மாறாக அவர் அருவருக்கத்தக்கக்கூடிய காரியங்கள், வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தைகள், செல்லக்கூடாத இடங்களுக்கு செல்ல வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் நம்ம
போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம யாரை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோம்? யூதாசை போலதான் நாமளும் யாரை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம வெளியே ஒரு வேஷமும் உள்ள ஒரு வேஷமுமாக நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பார்க்கிறோம். அப்போ நிறைய பேர் நம்மளை பார்க்கும்போது கூட நிறைய பேர், ஐயோ இவங்க பாரு போய் எப்ப பார்த்தாலும் தொட்டு சொல்றவங்களா இருக்கிறாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? வெளி வேஷத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய உள்ளான மனசு எப்படியா இருக்கிறது? அழுக்கு நிறைந்ததாக காணப்படுகிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனா நம்ம அப்படியாக இல்லாமல் நம்முடைய மனசு எப்படியாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியணும் இவங்க மனசு எப்படியா இருக்குது. சொல்றாரு இல்லையா, இப்போ 2 பேர் ஜெபத்துக்கு வரும்போதே ஒருத்தன் தன்னை தானே புகழ்ந்து பேசுகிறானா இருக்கிறான், ஆனால் மற்றவன் என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்துகிறான், நான் இப்படி, நான் பாவி அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவரு என்ன செய்யறாரு? உயர்ந்தவராய் இருந்தும் என்ன செய்யறாரு? இந்த தாழ்மை உள்ளவனை தான் அவரை நோக்கி பார்க்கிறார். அப்புறம் பெருமை உள்ளவனையும் என்ன செய்கிறாரு? அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி நம்மை பார்க்கும் பொழுது ஐயோ இவங்க உள்ளவமும் வெளியும், உள்புறமும் வெளியும் எப்படியா இருக்கிறாங்க? ஒன்னாவே தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் நம்மை குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய காரியங்கள் எப்படியா இருக்கணும்? அவருக்கு பிரியம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம கூட பார்க்கிறோம், நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ஜெபம் பண்றவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள தான் சொல்றது வெள்ளை அடிக்கப்பட்ட கலரையே அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? கலரையை திறந்து பார்த்தா ஒரே நாத்தமும் இதுவுமா தான் இருக்கும், எலும்புக்கு இதுக்குள்ள. ஆனா வெளியே கலரையெல்லாம் எப்படி அழகா ஜோடிச்சு வச்சிருப்பாங்க. அது போலதான் யூதாசும் இருந்தாங்க என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவர் தான், அதனால தான் இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றாரு? நீ முத்தத்தினாலேயா ஒரு மனுஷகுமாரனை நீ காட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவனுடைய வாய் வார்த்தைகள் எப்படி இருக்குதா? அப்படியே எண்ணெய் போல. சங்கீதம் 55:21 55:21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல் மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். 55:21 His words were smoother than butter and softer than olive oil, but hatred filled his heart and he was ready to attack with his sword. அப்ப அவன் வாயின் வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கான்? சொல்லுவாங்கல்ல, ஐயோ தேன் மாதிரி பேசுறான் பாரு அப்படின்னு வாங்க இல்லையா? அது மாதிரி தான் எப்படி இருக்கான்? வெண்ணெயை போல அப்படியே மெல்ல எப்படி இருக்கான்? அவ்வளோ சாஃப்டா இருக்குமா அந்த வாயின் வார்த்தைகள் எல்லாம். ஆனா உள்ள எப்படி இருக்குதா? உருவின பட்டயத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குமா? ஒரு யுத்தமே இருக்குமா? அப்படியே நம்ம மேல அவ்வளோ இது இருக்கும், கோவம் அப்படியே வெட்டி சாய்க்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா வெளியே எப்படி காமிப்பாங்க? ஒரு சாந்தமா காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி அது யார் சொல்கிறவராக இருக்கிறார்? தாவீது சொல்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, நீ முத்தத்தினாலேயா மனுஷனை, யூதாசே முத்தத்தினாலேயா ஒரு மனுஷனை காட்டி கொடுத்தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்ப நீதிமொழிகள் 27:6 சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அப்போ இவன் யாரா இருக்கிறான்? சத்ருவாக இருக்கிறான். அப்போ சத்ரு இடும், இவன் என்ன செஞ்சா? இவன் இடும் முத்தம் எப்படியா இருக்குதா? வஞ்சனை உள்ளதா இருக்குது. சிநேகிதன் அடிச்சிருவான். நம்ம நல்ல சிநேகிதன் என்ன செய்வான்? நம்மளை அடிச்சிருவான். நீ ஏன் இப்படி எல்லாம் இருக்கிற கொள்ற அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? அடிச்சிருவான். அவன் மனசு எப்படியா இருக்கும்? நல்ல மனசா இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க இல்லையா, அடிச்சா கூட அவங்க என்ன செய்வாங்க? நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஆனா சத்ரு இடும், ஆனா அவன் பார்க்க நமக்கு தெரியும், அவன் முத்தத்தை இடும் போதே நம்ம நினைப்போம், நல்ல சகோதரன், நல்ல ஒரு முத்தம் கொடுக்குறாங்க, நல்ல ஆள் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவனுடைய உள்ளமும் எப்படியா இருக்குமா? வஞ்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் யூதாசனுடைய முத்தமும் எப்படியா இருந்தது? இயேசு கூடவே இருந்து வாழ்ந்து அவர் கூடவே நடந்து எல்லாமே பண்ணிட்டு கடைசியில என்ன செய்யறாரு? யூதாஸ் என்ன பண்றாரு? இயேசுவையே தூக்கி போட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இயேசுக்கு நண்பரா இருக்கிறோமா சத்ருவா இருக்கிறோமா அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சிருப்பாரு? ஒன்னாதான் இயேசு கிறிஸ்து கூடயே என்ன செய்ய ஆலயத்துக்கு எல்லாம் போயிருப்பாரு. என் பிராண சிநேகிதனும் சங்கீதம் 41:9 41:9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறதாக இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தாங்க முடியாத வேதனையாக இருந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ
யூதா செய்த காரியம் என்ன செய்ததுதான் இயேசு கிறிஸ்துவின் மனதையே நொறுக்கியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ சங்கீதம் அதே 55 12 அதுல 52 55 12 என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனா என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். யாரை சொல்கிறார்? யூதாசை சொல்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? எல்லார்கிட்டயும் நல்லா சிரிச்சு பேசி ஒரு நல்ல நண்பனா தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து பழகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது போலதான் இயேசு கிறிஸ்துவையும் கொள்வதற்கு என்ன செஞ்சாங்க, அவங்க கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். 94 சங்கீதம் 94 20 21 94 அவர்கள் தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ. அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ இந்த நாட்டை ஆள்றவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு தீமை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, சட்டத்தை மாத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகமா மாறணும் அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க, சட்டத்தை உடனே மாத்திடுவாங்க. இப்போ நான் தமிழ்நாட்டிலாம் கூட திடீர்னு இந்த மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அந்த சட்டத்தை கொண்டு வந்தா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு கிறிஸ்துவ பள்ளிகளோ ஆலயங்களோ இஸ்லாமியர்களுடைய பள்ளிகளோ ஆலயங்களோ ஒன்றுமே இல்லாமல் ஒரு 10-15 வருஷத்துல எல்லாமே மேனிஷ் ஆகி கூட போகக்கூடிய அளவுக்கு என்னாகும், அவங்க வந்து நாட்டை பிடித்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள். அதற்கு எதிர்த்து நின்று இப்படி ஒரு இது கொண்டுட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ரொம்ப தீவிரமாக அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, போராடினார்கள். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போராடுறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அது வந்து நிறுத்திட்டாங்க. அப்போ தங்களுக்கு சாதகமாகணும்னா கூட என்ன செய்றாங்க, ஒரு தீமையை வந்துட்டு உடனே ஒரு சட்டமா போட்டு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியா தான் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்க, அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், சிலுவையில அவரை ஏற்றினார். ஏன்னா எப்பவுமே இல்லாம எல்லாரையுமே வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்களா, விடுவிக்கத்தான் செய்வாங்களே தவிர யாரையுமே அதுக்கு ஈடாக யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்க, மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இந்த தடவை மட்டும்தான் இவனை பரபாசை விடுவிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்க, மரண தண்டனைக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய கொடுங்கோல் ஆசனத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புரியுதா? பார்க்கிறோம். அப்போ இப்படியாக நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவ பிரிச்சுட்டு போயிட்டோன்னா இவருக்கு உடனே என்ன ஆயிடுது, உடனே ஐயோ நான் வந்துட்டு ஒரு குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, மனம் திரும்பி என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, போய் அந்த காசை போய் திரும்பி அவங்க கிட்டே போய் கொடுக்க போறாரு. அப்போ அவங்க என்ன செய்றாங்க, எனக்கு தெரியாது, உங்ககிட்ட கொடுத்ததுதான், நீ எதையாவது பண்ணு அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அந்த காசை தூக்கி சாலையத்துல தூக்கி போட்டுட்டு அவர் போயிடுறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு உண்மையாவே மனம் திரும்பி இருப்பாரா? அப்படி மனம் திரும்பி இருந்தா இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இல்லையா? உண்மையாகவே அவர் ஐயோ நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டிருந்தா நிச்சயமா இயேசு கிறிஸ்துட்டு வந்திருக்கலாம். ஐயா நான் தெரியாம நான் காட்டி கொடுத்துட்டேன், என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமா அவர் என்ன செய்கிறவராக இருப்பார், மன்னிக்கிறவராக இருந்திருப்பாரு. ஆனா ஏன் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாம அவர் செத்து போயிட்டாரு? ஏன் அவர் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள? உண்மையாகவே அவர் மனசை திரும்பி இருந்தாருன்னா இல்ல அவருக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்திருக்கு, குற்ற மனசாட்சி இருந்திருக்குது, ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்திருக்குது, இதெல்லாம் இருந்து ஐயோ நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றவரு ஏன் வந்துட்டு உண்மையாகவே மனம் திரும்பி இருந்தாருன்னா இயேசு கிறிஸ்துட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஏன் ஒண்ணுமே கேட்காம நேர போய் துக்க போட்டுக்கிட்டாருன்னா அவருக்குள்ள இருந்தது வந்துட்டு லௌகீக துக்கமா, லௌகீக துக்கம் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 7:10-11 2 கொரிந்தியர் 7:10-11 When God makes you feel sorry enough to turn to Him and be saved, you don't have anything to feel bad about. But when this world makes you feel sorry, it can cause your death. அப்ப என்ன வெந்த அவன் உலக பிரகாரமா தான் அவன் என்ன செஞ்சான், மனஸ்தாபப்பட்டான்.
தேவனுக்கு ஏற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபத்திற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ என்னத்தை உண்டாக்குகிறது? மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலையும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் என்று சொல்லி. அப்ப அவர் வந்தது என்ன துக்கமா? உண்மையான மனஸ்தாபம் இல்ல, லௌகீக துக்கம். லௌகீகன்னா இந்த வேர்ல்டுலி பிரகாரமான அவருக்கு துக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை வச்சு நம்ம பெரிய ஆளா ஆயிடலாம் அப்படிங்கிறது நினைச்சாரு. ஆனா இப்ப இயேசு என்ன செய்யறாரு? இறக்க போறாரு. அந்த கவலை துக்கம் தான் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த துக்கம் வந்துட்டு என்ன செய்யுதுதான் மரணத்தை என்னமா இந்த லௌகிக துக்கம் என்ன செய்யும்? நிறைய பேர் பார்த்திருக்கியா? பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, திடீர்னு எதையாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யோசிக்கவே மாட்டாங்க, டக்குன்னு என்ன செய்வாங்க? தங்களை தாங்களே மாய்ச்சிக்குவாங்க, சுசைட் பண்ணிடுவாங்க. சரி, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும், கொள்ளும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, செகண்ட் தாட் வராது. உடனே இந்த உலக பிரகாரமா என்ன இது பண்ணலாம், கொண்டு இதாகுமோ அப்படி இப்படின்றது யோசிச்சு என்ன செய்வாங்க? தங்களை தாங்களே என்ன செய்வாங்க? மாய்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி தான் அவர் என்ன செய்தாரு? லௌகீக துக்கத்தால அவர் என்ன செய்தாரு? தன்னைத்தானே மாய்த்துக்கிட்டாரு என்று பார்த்து. அப்போ காசு சந்தோஷமா வாங்கிக்கிட்டாரு. ஆனா அந்த காசு தான் இன்னைக்கு அவர் என்ன செஞ்சுதான் அவரை வேதனைப்படுத்துற நிலைமைக்கு அவரை தள்ளினது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். யோப்ல சொல்லுவாரு, பொல்லாப்பு அவன் வாயில் இனிமையாக இருப்பதினால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவனுக்கு பொல்லாப்பு வந்துட்டு அவனுக்கு எப்படி இருந்ததான்? அவன் வாய்க்கு ரொம்ப இனிப்பா இருந்ததான். பொய் பேசுறது, கொல்றது, இதெல்லாம் அவன் எப்படி இருக்குமா? வாய் பேசும்போது இனிமையா இருக்குமா? ஆனா அந்த நாக்குக்கு கீழே என்ன இருக்குமா? வாயில வந்து பேசும்போது இனிமையா இருக்கு, நாக்குக்கு கீழே என்ன இருக்குதா? விஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோபுல சொல்லியிருப்பாரு. யோபு 20:12. Sinners love the taste of sin. They relish every bite. அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் ஆகும். அது என்ன செய்யுமா? அதை விடாமல் பதனம், வாய்க்குள்ளேயே அவன் என்ன செய்யறான்? அந்த பொல்லாப்பை வச்சுட்டு இருக்கிறதுனால அது என்னவா மாறுது? விஷமா மாறி அவன் வயிற்றுக்குள்ள போய் எப்படி மாறுதான்? விரியன் பாம்பின் விஷமாக அது மாறி விடுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். அப்போ அவன் வாயில் இருக்கிற வஞ்சனை என்னவா ஆச்சு? விஷமா மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு? செத்துக்கிறாருன்னு பாக்குறோம். இப்போ நம்ம பாக்குறோம் அவர் என்ன செஞ்சாரு? தூக்கு போட்டு மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதோட தான் அவர் மரித்தாரா? வேற எப்படியாவது மரித்தார்? வேற ஏதாவது நடந்தது அதுக்கப்புறம்? தூக்கு போட்டு இறக்குறாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 1:18 பார்க்கலாம். 1:18 1:18. Then Judas bought some land with the money he was given for doing that evil thing. He fell head first into the field. His body burst open and all his insides came out. அது என்ன போட்டிருக்கு? அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று என்று சொல்லி நாம பாக்குறோம். யாரு? யூதாசுடைய வயிறு வெடித்து. ஏன்னா அவன் இறந்து அப்படியே அந்த மரத்திலேயே தொங்கிக்கிட்டு இருந்ததுனால அவனுடைய உடம்பு என்ன வச்சா? வீங்கி போய்விட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அந்த பாரம் தாங்காம அவன் அது என்ன செய்து? இந்த கயிறு தாகி கீழே விழுந்து அவனுடைய குடல் விழம் என்னதான் வெடித்து என்ன போட்டிருக்கு? வெளியில எல்லாம் வந்து வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்போ முதல்ல தூக்கு போட்டுட்டு இறக்குறாரு. அவர் இறந்தது அந்த பாடி வெயிட் நான் சொன்னது போல வெயிட் தாங்காம அது கீழே அவரு விழுந்துடுறாரு, கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா அவர் வாயில என்ன இருந்தது? வஞ்சனை இருந்தது. அதை என்ன செஞ்சாரு? வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டே இருந்தாரு. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப எல்லாம் இந்த போதை பாக்கு ஒண்ணு போடுறாங்க பாரு, இப்படி இங்க 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 என்ன செய்யறாங்க?
அடக்கி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் அதை சவுச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய இது என்னாகும், இந்த ஜூஸ் மாதிரி வரும் இல்லையா, எதுவா இருந்தாலும் சரி. நான் சொல்றேன் ஒரு வேர்ல்டு பிரகாரம் சொல்ல, அது என்ன செய்றாங்க, அந்த ஜூஸ் என்ன செய்றாங்க, குடிக்கும் பொழுது அது என்ன செய்யுது, வயிற்றுக்குள்ள போய் தீமையை விளைவித்து பின்பு வயிற்றுல என்ன செய்கிறதா இருக்கிறது, கேன்சர் அது இதுன்னு வந்து கடைசியில் அவர்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், மறிக்கிறவர்களாக. உடலே என்ன ஆயிடுது, அப்படியே உருமாறி போய் உருகுலைந்து போய் கடைசியில மறிக்கிறவர்களா. அது போல இவன் வாயில என்ன இருந்தது, வஞ்சனை நிறைந்து காணப்பட்டதாக இருந்தது. அதை அவன் தான் நாவின் கீழே வச்சு என்ன செஞ்சானா, பதனம் பண்ணி அந்த தீமையே எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிட்டு இருந்ததுனால அது என்ன பண்ணிச்சான், அது வயிற்றுக்குள்ள அந்த 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 நீர், அந்த சுரக்கிற நீர் வயிற்றுக்குள்ள போய் அப்புறம் அது நஞ்சா மாறிச்சு. அதான் எதனுடைய நஞ்சா மாறிச்சு, விரியன் பாம்பு. அது ரொம்ப விஷம், விரியன் பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த நஞ்சாக மாறினது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதான் காமிக்கிறாரு, நீ வந்து நீ ஒரு சாத்தானை வந்து என்ன செய்யறோம், சாத்தானை அவன் உள்ள விட்டதனால, அளவு பண்ணதுனால அது என்னவாக மாறியது, அந்த பேராசை, பணம் என்கின்ற பேராசை, அந்த சத்ரு அவனுக்குள்ள அந்த கொண்டு வந்த அந்த பேராசை வந்ததுனால அது அவன் எப்படி மறித்தானா, குடல்கள் எல்லாம் சரிந்து மறித்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவன் தள்ளணும்னு நினைச்சாரு, ஆனா இவனே என்ன செய்தாரு, கீழே விழுந்து அவன் குடல்கள் எல்லாம் சரிந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதைதான் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லி இருப்பாரு. 35 சங்கீதம் 35:7-8. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகொழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவுது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. யூதாஸ் நினைச்சிருப்பானா, இன்னைக்கு நான் அதை காட்டி கொடுத்துட்டேன், எனக்கு 30 வெள்ளி காசு கிடைச்சிச்சு, நான் அதை வச்சுக்கிட்டு நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிருப்பானா. அவன் நினைச்சானா, நாளைக்கு நான் இதே இடத்துல சாவ போறேன், நான் குரல் வெடிச்சு நான் சாவ போறேன் அப்படின்னு நினைச்சிருப்பானா? இல்ல. அப்ப அதான் என்ன போட்டுருக்கு, அவன் நினையாத அழிவு. அவன் நினைக்கல எனக்கு இப்படி ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு அவன் என்ன செய்யல, நினைக்கல. அந்த அழிவு என்ன செய்ததா, அவனையே அவன் நினைச்ச வடையில என்ன செஞ்சா. அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒருத்தருக்கு தீங்கு செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னா அது என்ன செய்யுமா, நம்மளே அது வந்து அந்த வழியில போய் விழுவோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்குது. அப்போ அவருடைய வழி எப்படி இருக்குமா, சர்க்கிளான வழியா இருக்கும். அப்படியே சரிக்கு என்ன போய் செய்வாங்களா, அழிவுல போய் விழுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே தான் படிக்க வேண்டாம். நீதிமொழிகள் 18:19 1:18-19 யூதாசுக்கு எது மேல இருந்தது, பணத்து. இப்போ இந்த உலகத்துல எல்லாருக்கும் எது மேல ஆசை, பணம் பணம் பணம். எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் என்னவா இருக்குது, பணமாகத்தான், அதிகம் பணத்தின் மேலதான். அதுக்காக எதையும் செய்வதற்கு என்ன செய்கிறார்கள், துணிகிறார்கள். எவ்வளவு கேவலமான காரியங்களை செய்வதற்கும் அவர்களே செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா கடைசியில் அது என்ன செய்கிறது, அவர்களை மரணத்தில் கொண்டு போய் விடுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதான் அந்த பொருளாசை எப்பவுமே என்ன செய்கிறது, மனுஷருக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ண இயேசு கிறிஸ்துக்கு இவர் என்ன செய்யறது, துரோகம் செய்கிறவராக இருக்கா. கடைசியாக இவர் சரீரம் எப்படி விழுந்து செத்தது, பூமியில விழுந்து வெடித்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ யூதாஸ் செத்துட்டாரு இல்லையா. அப்போ அடுத்தது யூதாஸ் சார்ந்தவங்க யாராவது இந்த உலகத்துல இருந்திருப்பாங்களா? யூதாஸ் விழுந்து செத்து போயாச்சு. அப்போ அவருக்கு மனைவியோ பிள்ளைங்களோ யாராச்சும் இருந்திருப்பாங்களா? தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சங்கீதம் 109 சங்கீதம் எடுத்துக்கிடலாம். இந்த சங்கீதத்துக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னா, யூதாஸின் சங்கீதம், இல்லைன்னா ஸ்காரியோத்தின் சங்கீதம் என்று சொல்லுவார்கள். சங்கீதம் 109 அதுல வந்துட்டு அப்படியே ரொம்பவும் போட்டுப்போம், பயங்கரமா. 109 109ல 4. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதாவது இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, யூதாசுடைய பிள்ளைகளோ இல்லை அவரை சார்ந்தவர்களோ, என்ன அவன் செத்துட்டான், என்ன சொல்றாங்க, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை சிநேகிக்கிறதுக்கு பதிலாக என்னை வெறுக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அவன் பாவம் செஞ்சுட்டு அவன் இறந்துட்டான், அவன் மறிச்சுட்டான். அதுக்காக என்னென்ன செய்யறாங்க, வெறுக்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளையோ மனைவியோ அவருடைய மற்ற உறவினர்களோ யாராக இருந்தாலும் என்ன செய்கிறார்களாக இருக்கிறார்கள். அப்படியாக ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்படியாக யார் சொல்றாரு,
ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 5ஆம் வசனத்துல சொல்றாங்க, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்யறாங்க, என்னுடைய சிநேகத்துக்கு பதிலாக என்ன பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுல 6வது வசனத்தை சொல்றாரு, அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவனது வலது பக்கத்தில் நிற்பானாக அப்படின்னு சொல்லி அப்படி போட்டிருக்கோம். அப்புறம் 7வது வசனத்துல போட்டிருக்கோம், அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவுது அப்படின்னு சொல்லி அவருடைய சந்ததியே என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது, சபிக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஆனா அவங்க பாவம் செய்யல, அவன் செஞ்சான் பாவம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்துட்டு என்ன சிநேகிக்கிறதுக்கு பதிலாக என்ன என்ன செய்யறாங்க, சபிக்கிறாங்க, என்ன நிந்திக்கிறாங்க, என்ன தீமை செய்யறாங்க. அப்புறம் எனக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அவனுடைய நாட்கள் கொஞ்சமாக கடவுது, அவனுடைய உத்தியோகத்தை வேறொருத்தன் பெற கடவன், அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவியின் விதவியுமாக கடவர்கள், அவன் பிள்ளைகள் அழிந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள், கடன் கொடுத்தவன் அவனுக்குள்ளது எல்லாவற்றையும் பதுக்கிக் கொள்வானாக, அபகரித்துக் கொள்வானாக, அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள், அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காமியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதாவது அவங்க மனைவியாக இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் என்னவா இருக்கணுமா, இவன் செய்த பாவம் என்ன செய்கிறதாக இருக்கிறது, அவர்களை பிடிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமளும் எப்படியாக இருக்கணுமா, முன்னாடி ஒரு வேஷம் பின்னாடி ஒரு வேஷமாக இல்லாமல் நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்திலையும் எப்படி இருக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம எந்த ஒரு விதமான தீங்கு செய்யாமலோ, துரோகம் செய்யாமலோ, பொருளாசை கொள்ளாமலோ, பேராசை கொள்ளாமலோ நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்தோட ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா அவனுடைய முத்தம் நண்பனுடைய ஒரு முத்தம் அல்ல, அவனுடைய துரோகின் முத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம பேசும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் பிரதிபலிச்சு காமிக்கிறோமா, இல்லையா நம்முடைய வாழ்க்கையும் பிரதிபலிச்சு, ரெண்டுமே என்ன செய்யணும், ஒன்னா இருக்கணும். சொல்றது மாதிரியே நம்ம செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ராபோஜனத்தை எல்லாருமே சுத்தமானவர்கள் நம்மளாம் சொல்லவே முடியாது, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குணம் இருந்திருக்கும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு, நம்மளும் இந்த பந்தியை அனுசரிப்பதற்கு முன்பாக நம்மை நாமே என்ன செய்யணும், அரிசி பார்த்து நம்மளுடைய குணம் எப்படியா இருக்குது, நான் வெளியில நல்லவனா நடிச்சுக்கிட்டு நான் உள்ளுக்குள்ள நான் என்ன சொல்றது, பட்டயத்தை போல, அப்புறம் உருவின பட்டயத்தை போல நான் இருக்கிறேன்னா, என் வாயின் வார்த்தை எப்படி இருக்குது, வெளியே மெருதுவா இருக்கு, உள்ளுக்குள்ள அந்த விஷம் விரியன் பாம்பின் விஷம் எனக்குள்ள இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஆராய்ந்து அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். ஏன்னா அவனுக்கு அதிக அளவு இந்த நம்ம சொல்லுவாங்க தான், அதிக அளவு எது மேல ஆசை இருக்கக்கூடாது, பணத்தின் மீது ஆசை இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அரசியல் அதிகாரிகள்லாம் லட்ச கோடிகள் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு, நம்மளாம் ஒரு கோடியே பார்த்ததில்ல, அவங்க எல்லாம் எவ்வளவா லட்ச கோடிகள் வைத்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யல, ஆசை அடங்கல. எதுல இது ஊழல் பண்ணி இன்னும் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்பயும் போட்டி நடந்து என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. பதவிகள் எல்லாம் இன்னும் அதிகமாக பணங்களை சேர்ப்பதற்கு அவர்கள் எப்படி செய்கிறார்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்தையும் கொள்ளையோ எதையும் செய்வதற்கு அவர்கள் தயங்குவது கிடையாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டுன்னா ஜெயலலிதா மட்டும்தான். அவ்வளோ சொத்து சேர்த்தாங்க, அவ்வளோ பேரை மிரட்டினாங்க, அவ்வளோ பேரை மிரட்டி எவ்வளோ இடங்கள், எவ்வளோ ஒரு நகை கடைக்காரர் அப்படியே தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாரு. அவ்வளோ நகைகளை வாங்கி வளர்ப்பு மகன் சொல்லி ஒரு திருமணத்தை பண்ணி அந்த பையனுக்கு அவ்வளோ நகைகளை அணிந்து அவருக்கு அவ்வளோ பணங்களையும் கொடுக்காம அவர் அந்த இதுலேயே அவர் தற்கொலை பண்ணி அவர் இறந்து போயிட்டார். அப்போ ஆனாலும் கடைசியாக அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க மேலே அவ்வளோ கேஸ் வந்தது, ஜெயிலுக்கு போனாங்க. அப்புறம் திரும்பியும் உடம்ப முடியாததுனால சொல்றாங்க அவங்க கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறதாக, அதுதான் நிஜமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்குறோம். அதுதான் அவ்வளோ பேராசை, அவ்வளோ பணங்கள், அவ்வளோ சொல்லுங்க அங்கே
இதில் ஏதோ ஒரு கொடைக்கானல் எங்கேயோ ஒரு பெரிய அவ்வளோ பெரிய ஒரு வெளிநாட்டுக்காரர் அவ்வளோ வந்து ஒரு எஸ்டேட் வைத்திருந்தார். அவரை மிரட்டி அவருடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டுடுவேன்னு சொல்லி அவர் அதை விட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டார். அதை எடுத்து அவங்க வாங்கி இப்படியாக அடுத்தவர்களை வந்து பயமுறுத்தி வாழும்போதும் ஒன்றுமே அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, எதுவுமே அவங்களுக்கு நிற்காமல் மண்ணுக்குள்ளே போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஒருவன் தன்னைத்தானே அது சொல்வார் இல்லையா, இன்னைக்கு ஜீவன் எடுக்கப்பட்டா என்ன உனக்கு என்ன லாபம் என்று சொல்லி, அது போலதான் யூதாஸின் வாழ்க்கை எல்லாருக்குமே என்ன செய்கிறதா இருக்கிறது, ஒரு பாடமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் இப்படியாக இருக்கிறது தேவனுக்கு முன்பாக என்று சொல்லி நாமே என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் தந்த நல்ல வார்த்தைக்காக தேவனை நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே யூதாசனுடைய நிலைமைகளை குறித்து, யூதாசை போல ஒரு 6 யூதாசுகள் இருந்தார்கள் 12 சீசர்களில். அதில் ஒவ்வொரு யூதாஸ் புதிய ஏற்பாட்டிலேயே 6 பேர் இருந்தாங்க. அவர் கூட தானே இருந்தாங்க. பவுல் காலத்துல பவுலோட கூட இருந்தாங்க. அவர் யூதாஸ்ங்கிறவங்க 6 பேர் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவர் இதில் காரியத்தோடு தான் கர்த்தரோடு இருந்தார். ஏன்னா இந்த யூதாஸ்ங்கிறவன் வந்து எல்லா தலைவர்களோடு இருக்கிறவனா இருக்கிறான் என்று பார்க்கிறோம் ஆண்டவர். ஏன்னா அவனை அம்மாண்டவர் தேச துரோகியாக இருக்கலாம், ஒருவேளை குடும்ப துரோகியாக இருக்கலாம், ஒருவேளை அம்மாண்டவர் நண்பர்கள் துரோகியாக இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் அல்லேலூயா ஆமாண்டவர் கூட பிறந்த துரோகியாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவர் ஆமாண்டவர் அல்லேலூயா ஆமாண்டவர். நாங்கள் பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் ஆமாண்டவர் துரோகிகள் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நிலைமையிலும் பார்க்கிறோம். ஆமாண்டவர் கூடவே இருந்து குழி பறிக்கிறவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். அப்படிப்பட்ட இந்த யூதாஸ் கோரிய காரியத் ஆமாண்டவர் அல்லேலூயா ஆமாண்டவர். அப்பா, அவன் ஏன் ஆண்டவரை இப்படியாக அவன் அறிந்து ஆமாண்டவர் தூக்கி ஆமாண்டவர் தன்னைக்கான தூங்கி ஆமாண்டவர் அல்லேலூயா ஆமாண்டவர் தூக்கி இடப்பட்டவனாய் ஆண்டவரே, மரத்தில் தூக்கப்பட்டவனாய் ஆண்டவரே ஆமாண்டவர் வயிறு சரிந்து சாகரனாய் மறுத்து போனான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதெல்லாம் தேவன் அதை விரும்பவில்லை. அல்லேலூயா. நாமளாக அதை தேடிக் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சுவாபம் நமக்குள்ளே எப்பொழுது இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த நாளில் ஆண்டவரே இந்த செய்தியை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். அதற்காக சோத்திரம் ஆண்டவர். யாராக இருந்தாலும் ஆண்டவரே ஆமாண்டவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய ஆமாண்டவர் திட்டத்தின்படி வாழ மனதுவர்களாய் மாற வேண்டும். அது நம்மளால் கூடாத ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆக்கள் தான் தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே எங்களுடைய சுவாபங்களை மாற்றுங்க, எங்கள் எண்ணங்களை சீர்படுத்துங்க, ஆமாண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, எங்களை மற்றவர்களை ஆதரிக்கிற ஆற்றுகளாய் தேற்றுகளாய் மாற்றுங்க. ஒருவருக்கு நாங்கள் ஆமாண்டவரே ஒரு நன்மை குறைப்படாமல் ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தில்லைங்க. ஏனென்றால் ஆமாண்டவரே எங்களால் அவர்கள் இடர்கள் அடையாமல்